ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ உலகத்தில் இருக்கிற ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிக்கணும். படிச்சீங்கன்னா என்ன தெரியும்னா, நார்த் அமெரிக்காவில் இருக்கிற அந்த ரெட் இண்டியன்ஸை எப்படி வந்து அமெரிக்கர்கள் ஒயிட்டு வந்து அங்கேருந்து யூரோப்லேருந்து கிளம்பி போய் அங்கே அழிச்சாங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அபோரிஜன்ஸை எப்படி அழிச்சாங்க. அடுத்தது ஆப்பிரிக்காவில் இருக்கிற நீக்ரோஸை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க, அவங்கள எவ்வளோ பேர் அழிச்சாங்க. நமீபியா போல இடத்துல வந்து ஜெனோசைடு நடந்தது. ஜெர்மனிக்காரங்க ஈவினிங் வந்து 10 மணி மேலேயே அதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் இப்போ வெளியே வந்தீங்கன்னா உங்களை சுட்டுடுவோன்னு சொல்லி கருப்பங்களை சுட்டாங்க. அவங்கள வந்து பாலைவனத்தில் நபீபியாவில் வந்து ஜெர்மனிக்காரங்க 85,000 பேர் சாவடித்து அவங்களோட மண்ட ஓடுகளை எடுத்துன்னு போய் இன்னும் டெஸ்ட் பண்ணாங்க. இதில் ஏன் வந்து யார் சுப்பீரியர் யார் இன்ஃபீரியர், நம்ம பெரிய ஆளா அவங்க சின்ன ஆளான்னு தெரிஞ்சுக்க. அப்போ அவன் புத்தி அந்த ரேஸில் ஏதோ இருக்குதுன்ட்டு கடவுள் வந்து நம்மளை வந்து பெரிய ஆளை படிச்சிட்டாரு, மற்றவங்கள மட்டமாக படிச்சிட்டாருன்ற ஒரு நினப்பில் வந்து இருந்தாங்க. அவங்க பைபிளில் வந்து அது சொல்லுது. என்னன்னா வந்து இயேசுநாதரை யார் யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் பெரிய ஆள். அப்போ வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. பைபிள் இஸ் ஈக்குவல் டு ஜேசஸ் வந்து நம்மளை சொல்கிறார் பெரிய ஆள்னு, நம்ம ஒரு பெரிய ஆள். அப்போ மற்றவங்களை அவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் வந்து இப்போ யார் பேகன்ஸ், அவங்க வந்து என்னை வந்து வேண்டலைன்னா அவங்க வந்து சாத்தான். நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன், அவங்கள காப்பாற்ற மாட்டேன். அவங்களுக்கு நான் நரகத்தை கொடுப்பேன், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன். இதே டைப் தான் அப்ராஹிமிக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி திங்கிங் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, நான் அதுக்கு பேர் வந்து பைனரி திங்கிங். பைனரினா நான் வேறு நீர் வேறு. ஆனால் நம்ம நான் டியூவல் திங்கிங்கில் நானும் நீயும் ஒன்று. உன்னுள்ள இருக்கும் ஆத்மாவும் என்னுள்ளே இருக்கும் ஆத்மாவும் எறும்பில் உள்ள இருக்கும் ஆத்மாவும் எலிஃபண்ட் யானையில் உள்ள இருக்கும் ஆத்மாவும் ஒன்றே, மலையில் உள்ள இருக்கும் ஆத்மாவும் ஒன்றே. இந்த புரிதல் வந்து நம்ம ரிஷிங்களுக்கு அந்த உபனிஷாத் எழுதும் போதே புரிஞ்சு போய் அது சொல்கிறாங்க. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, குவாண்டம் சயின்ஸு எடுத்து படிங்க. குவாண்டம் சயின்ஸ் வந்து சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அட் த லெவல் ஆஃப் குவாண்டம் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு அப்பால் போனால் கூட எனர்ஜி இருக்குது, வேவ்ஸாக இருக்குது. அது அந்த வேவ்ஸ் வந்து சில சமயம் வந்து நம்மளை வந்து ஏமாத்தவும் பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது அதுங்க பிஹேவியர் வேறு இருக்கும். நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து திடீர்னு வந்து மேட்ரு போல் காட்ட பார்க்கும், ரெண்டாக காட்ட பார்க்கும். ஆனால் நீங்கள் பார்க்காத போது ஒன்றா இருக்கும். புரியுதாங்க? நம்மளை எப்படி ஆண்டவன் ஏமாத்துறாரு பாருங்க. அவருக்கே நம்ம ஆப்பு வைக்கணும். நம்ம வந்து பயங்கரமான ஆள். நம்மளாம் வந்து சாதாரண ஆள் இல்லை. நம்மளாம் படித்தவங்க, நம்ம ஆழமாக புரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லும்போது ஆண்டவனுக்கே நீங்கள் வந்து அவர் நம்மளை வந்து இப்படி சப்டெல்லாம் நம்ம அதாவது ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நம்மளை ஆப்புன்னு சொல்கிறது தப்பு, அந்த வார்த்தையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த டெஸ்ட்டை நம்ம ஜெயிக்கணுன்றான். எதுக்கு டெஸ்ட் பண்ணுறாருன்னா, நம்ம சுயமாக திங்க் பண்ணி நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோமான்னு பார்க்குறாரு. இப்போ என்ன மாதிரி ஆளுங்க புரிஞ்சிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி அதை தெரிஞ்சிக்கினா கூட நீங்கள் தப்பிச்சிங்க. அல்ல நீங்களே வந்து யோசித்து தெரிஞ்சுக்கணும். யோசிச்சுன்னா எப்படின்னா, நீங்கள் வந்து பார்க்கணும், ஓஹோ இந்த மாதிரி இப்படிலாம் இருக்குது, நம்ம வந்து மறைச்சி வச்சுருக்காரு நம்ம ஆண்டவன் சில மேட்ருங்களா. அதை வந்து நம்ம வந்து ஏன்னா வந்து நம்மளை வந்து ஒரே சக்தியாக இருக்கிற இந்த உலகம் பிரபஞ்சம் ஃபுல்லாக ஒரே சக்தி தான். இதை தெரிஞ்சிக்காமல் இருக்க உருவங்களை படைச்சிருக்காரு. இந்த உருவங்களை பார்த்தோன்னா நம்ம நினச்சிக்கிறோம், இவன் பேர் வந்து ராமசாமி, இவன் பேர் கோபால், இவன் ராமசாமி, இவன் வந்து இன்னொரு ஆள், இவன் வந்து அது இதுன்னு பிரித்து பார்த்து அந்த பேர்களை கொடுத்து அந்த சக்தி ஒன்றுன்றதான் மறக்க வைக்கிறார். இதாங்க சுருக்கமாக நான் சொல்கிறேன், ரொம்ப டீப்பாலாம் போல். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, ஏன்னா நீங்களாம் வந்து பிஸியாக இருப்பீங்க, வேலைக்கு போகிறீங்க, உங்கள் பசங்க இருக்கிறாங்க, உங்கள் பொண்டாட்டி இருக்குது, எல்லாரையும் பார்த்துக்கணும். நீங்கள் நடுவில் வந்து கிரகஸ்தானாக இருக்கும்போது பல டியூட்டிங் இருக்குது. நீங்கள் தான் பில்லர் ஆஃப் த இந்துயிசம். கிரகஸ்தான்றவர் தான் நீங்கள் வந்து உங்களோட கடமை வந்து என்னன்னா, பஞ்ச யக்னா செய்யணுன்னா, பஞ்ச யக்னானா வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கே கிடையாது, பல சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அதித்தி, அதாவது திடீர்னு வந்து ஒரு ஆள் வரானா வீட்டுக்கு, அவனுக்கு கொடுக்கணும். ஒரு பஞ்சபூதத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பூத யக்னானும்போது நீங்கள் ஒரு குருவி பறவைக்கெலாம் கூட வைக்கலாம் சாப்பாடு. அப்படி காக்காங்க அதுமாரி வச்சுட்டு டெய்லி ஒரு உண்டையாவது வைக்கணும். அதுமாரி செஞ்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து நல்லது. அப்புறம் வந்து யக்னானா வெறும் அந்த அந்த யக்னா ஒண்டி இல்ல. அந்த வெறும் யாகம் ஒண்டி நம்ம செய்கிறோம் அது ஒண்டி இல்லை. இன்டீரியராக யாகம் இருக்குது. இன்டீரியர்னா வந்து நம்ம பாவனையில் ஒரு யாகம் இருக்குது. அந்த உள்ள இருக்க அந்தர் யாகம். அந்தர் யாகம்னா இப்போ இந்த ஃப்ரெஞ்சில் ஆந்தேரியர்ன்றாங்க. அந்த வார்த்தை வந்து சமஸ்கிருதம் தான் வந்ததுன்றதுக்கு இதுவே ஒரு அத்தாட்சி. அந்தர அந்தர யக்னா அப்படின்னா நம்ம உள்ளார்க்கே வந்து மனசுலேயே வந்து செய்கிற மனசிய யக்னா. அந்த வந்து எப்படி செய்யணும்னா அது புத்தியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ஒரே சக்தியால் இருக்குது. அப்போ நான் பூமியில் நடக்கும்போது என் பாதம் படும் இடமெல்லாம் பூமாதேவி என்ற ஒரு தேவியாக நான் அந்த பூமாதேவியாக உருவெடுத்து இருக்குது. ஆனால் அது ஒரு சக்தி தான். ஆனால் அது பூமாதேவியாக என் பாதத்துக்கு கீழ் இருக்குது அப்படின்ற நினப்பு வந்தோம்னா அதை தொட்டு நீங்கள் வணங்குவீங்க. அதில் குப்பையை கொட்ட மாட்டீங்க. புரியுதாங்க நான் சொல்லுது? அப்போ அதில் ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு இது வரும், ஒரு மரியாதை வரும். அதுதான் வந்து நம்ம எக்கோலஜிக்காக நம்ம இருக்கிறதுக்கு காரணமே, இந்தியர்கள் வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறதுக்கு காரணமே அதான் இருந்தது. இப்போ குப்பையை கொட்டுறாங்கன்னா அது வந்து அவங்க ஃபீலிங் கட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பாடசாலைகள் இருக்குது இல்லைங்க, இந்த ஞானத்தை பரப்புகிற பாடசாலைகள் வந்து நம்ம ஊரில் கம்மியாகி அழிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அவங்க வந்து த பியூட்டிஃபுல் ட்ரீன்றதில் வந்து ஒருத்தர் ஒரு புக்கு இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் தட்டி பாருங்கள். த பியூட்டிஃபுல் ட்ரீ. அவர் வந்து அது ஆத்தர் வந்து இங்கிலாண்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சார். நம்ம எஜுகேஷன்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் திருடிட்டு போயிட்டு பாடசாலை எஜுகேஷன் மாதிரி அந்த மியூச்சுவல் எக்கோல் மியூச்சுவல்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் திருடின்னு போயிட்டு இங்கிலாண்டுக்காரன் திருடினதை நம்மக்கிட்ட இருந்து அதை வந்து இங்கிலீஷ்காரன் ஃபஸ்ட்டு திருடினா அதை வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து மியூச்சுவல் எக்கோல் மியூச்சுவல்னால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி டியூஷன் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் அந்த காலத்தில் அக்கா பொண்ணு வந்து என்ன செய்யணும்னா தம்பி பையனுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். இதை பார்த்து அவங்க அந்த பாடசாலையிலலாம் அப்படி தான் நடந்தது. அந்த சிஷ்யர்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. இதை பார்த்த உடனே ஓஹோ சிஷ்யருக்குள்ளே ஹெல்ப் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு வந்து வாத்தியாருக்கும் வந்து சைடில் வந்து வாத்தியார் வந்து ஒரு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சிஷ்யன் ஒரு பெரிய பையன் நல்லா புரிஞ்சுக்கிறான்னா அவன் வந்து மற்ற ஸ்டூடெண்ட் கற்றுக் கொடுப்பான். இதுக்கு பேர் மியூச்சுவல்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கோஆப்ரேட்டிவாக இருக்கிறதால மியூச்சுவல் என்ற வார்த்தை வச்சான் ஃப்ரெஞ்சுக்காரன். எக்கோல்னா ஸ்கூலு, மியூச்சுவல்னா அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துன்னு போனது. ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுமாரி 1000 திருநாங்க அதெல்லாம் சொல்ல வந்தேன் உங்களுக்கே போர் அடிச்சிடணுன்றதால நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன் நான். நீங்கள் எவனோ அது ஃப்ரெஞ்சில் இருக்குது. அது வந்து யார் பாண்டிச்சேரி ஆளுங்க பார்க்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பாண்டிச்சேரி ஆளுங்க வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ரூட்ஸ் வேர்கள் எல்லாம் அறுத்துட்டாங்க. அதனால் அவங்க எல்லாமே கிறிஸ்துவ மதமாக ஆகிறதுக்கு அப்படியே தயாராக படையில் நிற்கிறாங்கல்ல. ஒரு ஆர்மியில் சோழர்கள் அனுப்புவாங்கல்ல, வீரர்கள்லாம் வந்து நிற்பாங்களா, அதுமாரி படைகள்லாம் வந்து நிற்கிது. அப்படியே நாங்களாம் மாற தயாராகிட்டோன்ட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு. ஏன்னா அந்தளவுக்கு முட்டாள்தனமாக நம்ம ஒரு வேரை வந்து நைஸாக கட் பண்ணிட்டாங்க நம்மக்கிட்டேருந்து. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம எந்த மதத்தில் இருக்கிறோம், நம்மளோட மதத்தோட உணர்வு, நம்ம மதத்தில் வந்து என்னென்ன கருத்துக்கள் இருக்குதுன்னு கூட தெரியாமல் அவங்க இருக்கிறோம் நம்ம. அதனால் வந்து நம்ம நம்மளை வந்து ஈஸியாக வந்து மற்றவங்க வந்து ஈஸியாக வந்து பேசி மயக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியலல்ல. இப்போ என்னையே இன்க்ளூட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியலன்றத ஒரு கருத்து வந்து நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஆசையாக கற்றுக்குவோம். அப்போ அதுதான் பேசிக்கே. நான் வந்து படித்ததே வந்து ஃப்ரெஞ்சு படித்ததே எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அது எனக்கு தப்பாக வந்து நான் தப்பு செஞ்சேன்னா அந்த தப்பை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன், எப்படி திருத்திக்கலான்னு. தப்பை திருத்திங்கன்னா தானே நீங்கள் முன்னேற முடியும். நீங்கள் வெறும் ரைட்லேயே நான் எல்லாமே தப்புலாம் ரைட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா there is no way to improve our standard of இது. அப்போ வந்து என்னென்னா வந்து நம்மளை வந்து ரொம்ப நாளாக வந்து யாருக்குமே புரியல வச்சுங்களேன். நிறைய பேர் வந்து நம்மளை வந்து புரியாமல் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஐடல் ஒர்ஷிப்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இங்கிலீஷ்காரன் வந்து நம்ம ஊரில் வந்து நம்மளை வந்து வயலண்ட்டாக அட்டாக் பண்ணான். ஐடல் கிடையாது, ஐடியல் காஸ்மிக் எனர்ஜி வந்து ரெப்ரசன்டட் சிம்பாலைஸ்டு பை அ ஸ்டாச்சு. ஒரு ஸ்டாச்சு மூலமா நம்ம ஒரு சிலை உருவத்தின் மூலமாக ஒரு சிலை உருவத்தின் மூலமாக ஒரு எனர்ஜியை வேண்டுறோம். அந்த எனர்ஜி வந்து அந்த சிலை வந்து ஒரு சப்போர்ட், அது வழியாக போய்
அண்ட சராசரங்களுக்கு வந்து எது சக்தியோ அந்த சக்தியை நம்ம வந்து வேண்டுறோம். எப்படின்னா அதுக்கு பேர் பரமாத்மான்றோம், அதுக்கு பேர் பிரம்மன் சொல்கிறோம், அதுக்கு பேர் ஏகம்னா ஒரே சப்ஸ்டன்ஸ் ஏகம், ஏகம் அப்படி புரியுதாங்க. அது ஒரே இதுதான், இன்டர் கனெக்டடாக ஆகுது எல்லாம். எதையும் நீங்கள் வந்து இப்படி பிரிச்சிங்கன்னா அது போய் ஒட்டிக்கும் திருப்பி, ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்டடு, நீங்கள் பிரிக்க முடியாது. அதை நீங்கள் டிவிஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் டிவிஷன் பண்ணாலும் அது முடியாது, எல்லாமே ஒற்றுமை அப்படி இருக்குது. அதை பிரித்து அதை ஒரு டிவிஷன் எனர்ஜியை வந்து பிரித்து அதை வந்து பார்க்கறது கஷ்டம். அதை வந்து மனிப்புலேட் பண்ணி தான் நியூக்ளியர் எனர்ஜியை செய்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அது வந்து பிரித்து பார்த்து அதை பிரிக்கிறது, அந்த சக்தியை பிரிக்கக்கூடாது. சக்தியை பிரித்து அதை வந்து அதில் இருக்கிற வெளிப்படுற எக்ஸ்ப்ளோஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பாமா ஆக்கி ஒரு மனுஷனுக்கு, அது எவ்வளோ பெரிய கேவலம். அது வந்து அமெரிக்கன் தலையில் தான் அதெல்லாம் வரும். அவனுக்கு அந்த கர்மவனை வந்து எப்படி தருவாங்க வரும் அவனுக்கு அடுத்த பொறுப்பில் அவனுக்கு வந்து அது பயங்கரமாக அவனுக்கு வாட்டும். ஏன்னா வந்து அவனுக்கு அந்த இதெல்லாம் பாதிப்புலாம் வந்து இதில் இருக்கும், அந்த சைக்கிக்கில், சிஷை கொலெக்டிவில், அன்கான்ஷியஸ் மைண்டில். அப்போ அது வாசனான்னு சொல்லுவாங்க. வாசனைகளாக வந்து எப்படி வந்து கந்தாரான்னுவாங்களா நம்ம பாகிஸ்தானில், ஏதோ ஒரு ஆப்கானிஸ்தானில் ஒரு கந்தார்னா வாசனை. அந்த வாசனை வந்து காற்றுல பரவி அப்படியே போய் வாயுவில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி போதோ, அதே போல் வாசனையான நம்ம மைண்டில் இருக்கிற எல்லா திங்கிங்கும் வந்து செத்த உடனே அப்படியே இன்னொரு பாடியில் போயிடும். அது இன்னொரு யூட்டரிஸ்னால் பெண் என்ன சொல்லுவாங்க, கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க அது போகுது. அது வந்து குழந்தைக்கு போய் சேர்ந்துடும். அது எப்படி சேருன்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க வேணாம். அது வேணும்னா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அது வந்து உங்கள் இஷ்டம். இப்போதைக்கு நம்ம சுருக்கமாக வந்து ஏன்னா வந்து அதில் நிறைய சப்ஜெக்ட் போயிடும் வச்சுங்களேன், டைவெர்ட் ஆகிடும். நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ இது வந்து குழந்தையாக பிறக்கும்போது அந்த கர்மவினையை தூக்கின் போது திருப்பி இது வருது, இந்த பெர்த்து. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஊரில் யோசித்து பார்த்தாங்க. நம்ம மூதாதையர் வந்து அறிவாளிங்க. அதுக்கு தான் நம்ம வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்து மதத்தில் இருந்தோம்னா நம்ம மற்ற மதம்லாம் வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்ல வரேன், நான் 3 பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை. மெயின் பாயிண்ட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் வந்து நான் டியூவல் திங்கிங் நம்ம ஒண்டி தான் இருக்கிறோம். மற்ற எல்லாருமே வந்து டியூவல் திங்கிங் தான் இருக்கிறாங்க. நான் வேறு, நீ வேறு, நாங்கள் வேறு, நீங்கள் வேறு. இதனால் வந்தது தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது சொல்லிட்டேன். 2வது பாயிண்ட் சொல்கிறோம், இந்த நான் டியூவல் திங்கிங், அதாவது பைனரி திங்கிங், நீ வேறு, நான் வேறு, நாங்கள் வேறு, நீங்கள் வேறு, உங்கள் அனிமல்ஸ் வேறு, எங்கள் அனிமல்ஸ் வேறு, எங்கள் பிளான்ட் வேறு, எங்கள் நாட்டில் நான் பார்த்தது வேறு, உங்கள் நாட்டில் நான் பார்க்கறது வேறு, இப்படிலாம் அவன் மைண்டில் வந்து பர்சனலாக போயின்னு இருக்கும். புரியுதாங்க? ஒரே ஒரு மில்லிமீட்டரில் வந்து ஒரு ராக்கெட் இப்படி தவறிடுச்சுன்னா எப்படி அது டீவியேஷன் ஆகி ஜாமெட்ரிக்கலி பார்த்தீங்கன்னா இப்படி போகிறதுக்கு பதிலாக இங்கே போயிடுதோ, அதேமாரி அவங்க திங்கிங் ஃபுல்லாக அதிலே போயினுக்குது. அப்ராம் திங்கிங் பேர் அதுக்கு. நான் டூயலிஸ்டிக் திங்கிங் பேர். பைனரி 2 பார்க்கும் எல்லாத்தையும். அதுமாரி இருக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு வந்து ஒன்றா சேர்த்து பார்க்கவே தெரியல. அந்த ஆட்டோ பாம்புலேருந்து எல்லாத்தையும் பிரித்து எனர்ஜியை வந்து பிரித்து பார்க்குறதால அந்த மைண்ட் அப்படிக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த டூயல் திங்கிங் இருக்கிறதால ஆப்பிரிக்காவை அடிமையாக்குனாங்க. ஆஸ்திரேலியா அபோரிஜின்ஸை அநியாயமாக சாப்பிடுச்சாங்க. அவங்க அழகான வாத்தியம்லாம் வச்சுருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மிரண்டுருவீங்க. அவங்க பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னஸை வந்து அவங்க வந்து அப்படியே உருவப்படுத்துகிறாங்க பெயிண்டிங் மூலிமா. அவங்களுக்கு சொல்ல தெரியல அந்த தத்துவத்தை, வேதிக் தத்துவத்தை அவங்க வச்சுருக்காங்க. இந்தியாவிலேருந்து போனவங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு இது வேதிக் தத்துவத்தை சொல்ல முடியாமல் அவங்க பெயிண்டிங்கில் காட்டுறாங்க, ஒன்னஸ்ன்ற தத்துவத்தை காட்டுறாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிறிஸ்டியனாக மாற்றி விட்டாங்க. அது விடுங்க. இப்போ ஆஸ்திரேலியா முடிஞ்சிருச்சு, ஆப்பிரிக்காவுக்கு வர அங்கே இருக்கிற அடிமை நபிபியா சொன்ன பல ஊர், பெல்ஜியத்து ஆண்டாம், கொங்கோ, அங்கேயும் கொலவெறி தாண்டவம், அல்ஜீரியா, மரோக்கா, துனிசியா, பிரெஞ்சுக்காரன் அட்டூழியம், இங்கிலீஷ்காரன் கென்யா, நைஜீரியா, இப்படி எங்கே பார்த்தாலும் அங்கேயும் அட்டூழியம். மற்ற ஆளுங்க இங்கேயும் அங்கேயும் பிடிங்கி இருக்கிற எல்லா ஆப்பிரிக்காவையும் ஒரு அட்டூழியம் பண்ணி வச்சுட்டாங்க. இது எதனால் வந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அடுத்தது இந்த பாயிண்ட் ஒன்று வச்சுங்க. ஆஸ்திரேலியா சொல்லிட்டேன், ஆப்பிரிக்கா சொல்லிட்டேன்.
நான் அதுக்கப்புறம் வரேன் மெயின் பாயிண்ட்டுக்கு. சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதே வேலை. நான் ரெட் இண்டியன்ஸை வந்து சுத்தமாக அழிச்சிட்டு இப்போ வந்து வெறும் சின்ன ஒரு பகுதியில் வச்சுக்கிறாங்க கேம்பில். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அபோரிஜின்ஸு 95% அழிச்சிட்டு ஒரு 5% எடுத்துன்னு போய் ஒரு கேம்பில் வச்சுக்கிறாங்க. இங்கே இது வச்சுக்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்துன்னுவாங்க. இப்போ பெரிய பெரிய ஆப்பிரிக்கா கண்டத்தெல்லாம் நம்ம அழிக்க முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அழிச்ச பார்த்தாங்க முடியல. அதனால் பிளான் வழியெல்லாம் ஏற்றி இந்த மண்டை ஓடுங்களை எட்டுன்னு வந்திருக்கான் இந்த ஜெர்மனிக்காரன். ரொம்ப ரீசெண்டாக ஆண்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இல்லை. நமீபியா வந்து இப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு, ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி தான். அவங்க ரீசெண்டாக 20th century கிட்ட தான் அவங்க வந்து அவங்க லேட் கம்மர்ஸ். அவங்க கொலனியல் பவர் வந்து ரொம்ப அவங்களுக்கு தெரியல. அவங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்காரன் வெள்ளைக்காரன் தான் ஃப்ரெஞ்சுக்காரன் தான் ஆண்டுந்தான் எல்லாரையும், ஸ்பானிஷு போர்ச்சுகல். இவங்களுக்கு அவ்வளோ தெரியல யாருக்கு, ஜெர்மனிக்கு. அவங்களுக்கு கடைசியாக வீழ்ச்சிக்குன்னு கடைசியாக ஓடி வந்து நாங்களும் வந்து இப்போ ஆப்பிரிக்காவுக்கு வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த ரஜஸ் குணம் உள்ள இந்த நரிகை, இந்த சிங்கங்க, இந்த புலிங்க, இந்த ஓநாய்கள். சிங்கம்லாம் வந்து நோபலாக இருக்கும், புலிலாம் நோபல். இது வந்து ஓநாய்கள்னு சொல்லிடலாம். ஓநாய்கள் கூட வந்து நோபல் தான். அப்போ வேறு எதை தான் சொல்கிறது? அப்போ எதையாவது சொல்லணுன்னா அவங்க பேய்கள்னு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பேய்கள் வந்து ஏன் வந்து அந்த பேய்கள் குணங்கள், அவன் மனுஷன் நல்லவன் தான், ஆனால் பேய்கள் குணங்கள் உள்ளவனா ஏன் மாறினா? இதுதாங்க நம்ம கருத்து. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்துடுறேன் நான், இது ஒன்றே நான் சொல்லி ஆகணும். மைண்டு உள்ளே இருக்கிற திங்கிங் தாங்க ஒரு கல்ச்சருக்கு அடித்தளம். மைண்டு உள்ளே இருக்கிற திங்கிங் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கல்ச்சர் நல்லாயிருக்கும், அந்த வாழ்க்கை, சோஷியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும், புருஷன் பொண்டாட்டி லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே கனெக்ஷன், ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று வருது. ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு குழந்தை வருது, அதுலேருந்து இன்னொரு குழந்தை வருது. அது போல் மனுஷன் திங்கிங்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திங்கிங்லேருந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடு வருது. அந்த செயல்பாடு ஒரு ஆள் செய்கிறது இல்லை, கலெக்டிவாக செய்யும்போது அது வந்து சமுதாய செயல்பாடு. அந்த சமுதாயமே செயல்பாட்டில் ஒன்றா இருக்குது. அந்த அழகான திங்கிங்க்கும் இதுக்கு லிங்க் பாருங்கள், இது விடாதீங்க, மறக்காதீங்க. நல்ல அழகான திங்கிங், ஒரு மனிதனோட மூளையில் வந்து அது நல்ல அழகான செயல்கள், அந்த செயல்கள் எல்லாம் கூட்டு செயல்களாக ஏபிசின்னு எல்லாத்தையும் கூட்டின்னு வந்தீங்கன்னா சமுதாயன்ற ஒரு கூட்டாக வருது. அது ஒன்று ஒத்தையாக இருக்குதுங்க செயல்களை. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா சமுதாயம் வந்து ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கிற கல்ச்சர், அந்த சிவிலைசேஷன் எல்லாமே கனெக்டட் டு கண்ணுக்கு தெரியாத அந்த தாட்ஸ். அப்போ இந்த தாட்ஸை நீங்கள் போடும்போது இங்கே இருக்கிற ரிசல்ட் வந்து சிவிலைசேஷன் வந்து எப்படிப்பட்ட மனநோடம் சிவிலைசேஷன் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நல்ல தாட்ஸ் போட்டிங்கன்னா இங்கே நல்ல சிவிலைசேஷன் கிடைக்கும். இல்லைன்னா பாம்பு வச்சுக்கின்னு எங்கே பார்த்தாலும் போய்கின்னு 72 என்னவோ சொல்கிறாங்களா அதுமாரி தேடிக்கின்னு யாரையாவது எந்த இடத்துலையா பாம்பு வச்சு அழிச்சிருவோமா, அவனை அழிச்சிருவோமா, இவனை வச்சிருமான்னு பார்த்துன்னு, இல்லை கிறிஸ்டின் மதம் போல் எல்லாரையும் மதம் மாற்றுவோமா. ஏன்னா வந்து பேட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அவர் கல்ச்சர். இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும்போது நம்மளை வந்து இந்த முஸ்லீம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளை கஃபீர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. கஃபீர்னால் வந்து ஒரு கல்லை வேண்டுறோம்னு நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம கல் மூலயமா ஒரு சக்தியை வேண்டுறோம். அதுவும் பராசக்தி. பரானா உலகம் அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கும் அந்த ஒரு சக்தியை தான் நம்ம வேண்டுறோம். ஒரு கல் வழியாக பல கல் உருவ வழிபாடு இருந்தாலும் நம்ம போகிற இடம் என்னான்னு பார்க்கணும். நீங்கள் கடல் வழியாக வந்து பல ஆற்று வழியாக போகும்போது பல ஆறுகள் வழியாக போகிறீங்க, ஆனால் ஒரே கடலில் தானே போய் நம்ம அந்த எல்லாமே சேருது. அதே போல் பல விதமாக நம்ம கல் வழியாக நம்ம வேண்டினாலும் அந்த கல்கள் மூலிமா போகிற இடம் நம்ம திங்கிங், நம்ம ப்ரேயர்ஸ், நம்ம மனசில் இருக்கிற அந்த அந்த வழிபாடு, அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ரெசிட்டேஷன், மந்த்ரா ரெசிட்டேஷன், அந்த அந்த பாடங்களை படிக்க ஒப்பிக்கிறது, அந்த கான்சன்ட்ரேஷனாக, அந்த மெடிடேஷனாக, அந்த தியானத்தில் இருக்கும்போது அந்த எல்லா சக்தியும் ஒன்றா போகிற இடம் வந்து ஏக்கம், ஒரே இடம். பலவிதமாக பிரிஞ்சிருந்தாலும் ஒரே கடலுக்கு வரா போல் நம்ம பலவிதமாக சிலை வழியாக நம்ம வேண்டனாலும் எல்லாம் வந்து ஒரு சக்தியை நம்ம நோக்கி தான் போகுதுன்றது வந்து நம்ம உபனிஷத்தில் எழுதியிருக்குதுல்ல. அதை வந்து ஒரு முஸ்லீம் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அவர் வந்து முக்கியமான முஸ்லீம். அவர் அவுரங்கசீபுக்கு அண்ணன். அவர்
அப்போ ஷாஜகானுக்கு புள்ள ஷிக்கோ, உம், அந்த அவர் பேர் வந்து டக்குன்னு வரல எனக்கு, தாராஷிக்கோ அப்படின்னு வரும். அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு வந்து உபனிஷத்தை வந்து அவர் வந்து பெர்ஷியா மொழியில் மொழிபெயர்த்தார். அதை தான் வந்து ஆங்கித்தில் பேரும் ஃப்ரெஞ்சுக்காரன் எடுத்துன்னு போய் லேட்டின் மொழியில் மொழிபெயர்த்தான். அவனுக்கு கூட டைரெக்டான வந்து ஒரிஜினல் சான்ஸ்கிரிட்லேருந்து வரல. அதனால தான் நிறைய பேருக்கு அங்கே தப்பாக வச்சுருக்காங்க வச்சுங்களா. அது வேறு கதை. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ வந்து நம்ம வந்து மைண்டு, இப்போ நீங்கள் கனெக்ஷனுக்காக நான் உங்களுக்கு தயவுசெய்து இதை பாருங்கள். அந்த மைண்ட் திங்கிங்க்கும் ரிசல்ட் ஆஃப் த ஆக்ஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுன்றது ஏன் சொல்கிறோன்னா, சூஸ் பண்ணும்போது நல்லதாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட முடிவு வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். இப்போ சூஸ் பண்ணும்போது லைஃபே வேஸ்ட் ஆகிடுமே. ஒரு 100 வருஷம் தான் வாழ போகிறோம். இங்கே இருக்கிற வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா 80 வருஷம், 85 வருஷம், 90 வருஷம், 100 வருஷமே போட்டுங்க, கடகடன்னு போயிடும். நீங்கள் இப்படி கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே குழந்தையிலேருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எங்க ஏஜுக்கு வந்திருப்பீங்க. இப்படி கண்ணை பார்த்தீங்கன்னா டக்குன்னு 30, 40 வந்துடும். இப்படி கண்ணை மூடி திறந்தீங்கன்னா 60 வந்துருவீங்க. இப்படி கண்ணை பார்த்தீங்கன்னா டக்குன்னு 90 வந்துடும். அந்தமாரி வந்து 80, 90 வந்துடும். டக்குன்னு வயசுலாம் ஓடிடும். 20 வருஷம் 30 வருஷம்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இந்த பூமியில். அப்போ வந்து இது ஒரு ஏமாத்து வேலை, ஒரு போக்கத்த வேலை. அது ரொம்ப ஏமாத்துற வேலை அது. அப்போ இந்த ஒரு போலியான இந்த வாழ்க்கையில் வந்து ஒழுங்காக வாழணும்னா இது குறுகிய காலத்தில் நம்ம இருக்கிறதால இதை நல்லா புரிஞ்சிக்கினா தான் நம்ம நல்லா நேர்படியாக அழகாக வாழலாம். அப்போ இப்போ இந்த திங்கிங்க்கும் இதுக்கு ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட சாய்ஸ் பண்ணணும்னா நல்ல திங்கிங் கொண்டு தான் சாய்ஸ் பண்ணணும். ஆனால் பண்ணுறோமா? ஏன் பண்ண முடியல? உடனே பார்த்தீங்கன்னா டூவலிஸ்டிக் திங்கிங் உள்ள, அதாவது பைனரி திங்கிங். நான் யாரை சொன்னேன்? வெள்ளைக்காரங்களை சொன்னேன். ஏன் சொன்னேன்? அவங்களுக்கு கிறிஸ்தவ மதம் இருக்குது. அந்த கிறிஸ்தவ மதத்தில் நாங்கள் வேற நீங்கள் வேறன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டாக பார்க்குறாங்க. ரெட்டை நாக்கு போல், அந்த ரெட்டை நாக்கு பாம்பு போல் அவங்களுக்கு ரெட்டை கண்ணு. தனியாக பார்த்து பழக்கப்பட்டவங்க. நம்ம ஒத்தையாக பார்க்குறோம் எல்லாத்தையும் ஒன்றா. அவங்களுக்கு ரெட்டையாக பார்ப்பாங்க. நான் வேற நீ வேற, நாங்கள் வேற நீங்கள் வேற, எங்கள் ஊர் வேற உங்கள் ஊர் வேற, நாங்கள் வெள்ளைக்காரங்க நீ கருப்பங்க, நாங்கள் தோலில் ரொம்ப ஒஸ்தி, நீங்கள் ஒஸ்தி இல்லை, நீங்கள் ரொம்ப மட்டம், நாங்கள் வெள்ளை தோலில் ரொம்ப பெரிய ஆளுங்க, நாங்கள் தான் உலகத்தையே வந்து ஆள்றோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சதாம் ஹுசேனை ஏமாற்றி சாவடித்தோம். அடுத்தது கடாஃபியை வந்து சாவடித்தோம். அது தொல்லை கொடுத்து அவனையும் அழித்தோம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஊரையும் நாங்கள் வந்து ஏமாற்றி நிற்கிறோம். இப்போ பாகிஸ்தானை ஏமாற்றி அவங்கள வந்து ஒரு பிச்சைக்காரனாக ஆக்கி வச்சுருக்கோம். பங்களாதேஷையும் அதேமாரி ஒரு ஆளை வந்து எடுத்துன்னு போய் போட்டு அவங்களையும் ஏமாற்றி வச்சுருக்கோம். இந்தமாரி அமெரிக்கன் புத்திலாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்க பைபிள்லேருந்து வந்துச்சு. அதனால் அது திங்கிங் நல்லா இல்லைன்னா ஆக்ஷன் நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரான். அந்த நான்டுவல் கிறிஸ்டின் திங்கிங்கால் தான் அவங்க பாவம் மாட்டிக்கினாங்க. அவங்களே மாட்டிக்கினாங்கன்னு நான் சொல்கிறேன். யார்? அமெரிக்கனே வந்து ஒரு அடிமையாக தான் இருக்கிறாங்க இந்த இதில். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆர் கேப்டிவ் டு தேர் ஓன் ரிலிஜன். தே கேனாட் கெட் அவுட் ஆஃப் தேர் ஓன் ரிலிஜன் பிகாஸ் தேர் வியூ பாயிண்ட் இஸ் பைனரி வந்து இருக்கிறதால அந்த பைனரி திங்கிங்லேயே சைக்கிளில் இதில் மாட்டிக்கின்னு வைஷிய சர்க்கிள். இப்போ வந்து என்னன்னா ரீசெண்ட்லி ஐ ஸ்டடிடு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அமெரிக்கன் ஃபுல்லாக மாறுறாங்க இந்து மதத்துக்கு. நிறைய பேர் இந்து மதம்னு சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் வி ஆர் ரிலீஜியஸ், வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பட் நாட் ரிலீஜியஸ் அப்படி சொல்கிறாங்க. இங்கிலீஷ்காரன் வந்து அதேமாரி ஆஸ்திரேலியா அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் சர்ச்சை மூடுறாங்க. ஒன்றுமே புரியல, சர்ச்சு காலியாக இருக்குதுன்னு சொல்லி ஷாக்கிங் ஆகி ஜெர்மனிக்காரன் வந்து சொல்லிட்டானோ வாட்டிக்கன் கிட்ட இங்கே இருக்கிற கத்தோலிக் சர்ச்லாம் மூடுறாங்கன்னு. அப்போ அவங்க துபுன்னு வந்து வேட்டிக்கன்லேருந்து ஓடி வந்திருக்காங்க, ரோம்லேருந்து ஓடி வந்து ஜெர்மனிக்கு வந்து பேசுகிறாங்க. ஜெர்மனி சர்ச்சு கூட என்னாச்சுன்னு 85,000 பேர் எப்படி காலி பண்ணாங்க? 85,000 பேர் ஒரே வருஷத்தில் காலி பண்ணிட்டாங்களே சர்ச்சை. ஒன்றுமே புரியல, எல்லாமே சர்ச்செல்லாம் வித்துடுறாங்களே, ஒன்றும் புரியல என்ன சொல்ல. இல்லை இப்போ வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த இந்து மதத்தை பற்றி நிறைய போடுறாங்க. அப்போ அதை வந்து ஜெர்மனிக்காரங்க வந்து அவங்க பாஷையில் வந்து யாரோ கற்றுக்கணும். ஜெர்மனிக்காரங்க அவங்க ஜெர்மனி போய் சமஸ்கிருதத்தை கற்றுக்குன்னு நம்ம ஊரில் போய் எதையோ படிச்சுட்டு அந்த உபனிஷதெல்லாம் படிச்சுட்டு சில பகவத்கீதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பரப்பிடுறாங்க. இதேமாரி அமெரிக்கன்லேயும் வந்து இந்து மதத்தை பற்றி நிறைய பேர் இங்கிலீஷ்காரங்க அமெரிக்கன்ஸுங்க பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ஸ்டெஃபான் நாப்புன்றவர் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து அந்த ஆயுர்வேதத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு, மெடிடேஷனு ஸ்பெஷலிஸ்ட்டு, யோகாவில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்களாம் நம்மளை விட மிஞ்சிடுறாங்க. சூப்பராக கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க.
அவங்க வந்து வெள்ளைக்காரங்கன்னே சொல்ல மாட்டீங்க நீங்கள். அவங்க வேஷ்டிலாம் கட்டிக்கின்னு ஒரு மாதிரி சாமி போட்டுக்கின்னு அவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க வச்சிங்களேன். இப்போ நிறைய பேர் நான் அப்போல்லாம் வந்து பார்க்கும்போது இப்படி இது என்னது சொன்னேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீக்குச்சி எடுத்து ஒரு மரத்தை ஒரு காட்டை வந்து எரிக்கிறது, ஒரு மரத்தை காஞ்சி போன மரத்தை நீங்கள் எரி வச்சிட்டிங்கன்னா அந்த அந்த பரவுதில்ல, அதே வேகத்தில் இந்து மதம் அங்கே பரவிட்டுக்குது. அது கண்ணுக்கு யாருக்கும் தெரியல. புரியுதாங்க? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு திக்கு என்னடா அது இவங்க சொல்கிற விதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை தானே சொல்லினே இருக்கிறாங்க. நான் காலையில் தியானம் பண்ணினேன் 45%, நான் காலையில் யோகாவில் ஈடுபடுவேன் 90%, 80% வந்து பிராணாயமாகிட்ட போகிறோம், இதுமாரி சொல்லின்னு இருக்கும்போது நம்மளுக்கு சந்தேகம் வருது. இதெல்லாம் வந்து ஆனால் வந்து வி ஆர் நாட் இண்டூஸ், ஜஸ்ட் வி ஆர் ப்ராக்டிசிங், வி ஆர் ரிலீஜியஸ் ஒன்லி, நான் ஸ்பிரிச்சுவல் ஒன்லி சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலாக ஆமாம், யூ ஆர் கிறிஸ்டியன் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் நோ மோர் கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் ஸ்பிரிச்சுவல். ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, இந்த ஸ்பிரிச்சுவல் நீங்கள் கற்றுக்கிறீங்களா, இதெல்லாம் ஒரிஜின் யார்? இதை எழுதின ரிஷிங்க எங்கே இருக்கிறாங்க? அவங்க இந்தியாவில். அவங்க எதனா வந்து இது பண்ணுறாங்க, அவங்க சனாதன தர்மத்தை சொல்கிறாங்க. அப்படியே வந்து கனெக்ஷன் வந்து சறுக்கு மரத்தில் சறுக்கின்னு வர மாதிரி இங்கே தான் வந்து விழணும். என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்து மதம் தான் இது கொடுத்ததுன்னு இப்போ சும்மா ஸ்பிரிச்சுவல் இந்த விளையாட்டெலாம் விளையாட முடியாது. இது வந்து சனாதன தர்மத்தை வந்து குறிக்கிற ஒரு இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். இது வந்து சனாதன தர்மன்றது வந்து ஒரு ரிலிஜனு கிடையாது, இது ஆர்ட் ஆஃப் லிவிங். இதில் நிறைய கோட்பாடுகள் இருக்குது. இது எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பஜார் போல், அது இந்த அராப் வார்த்தை வந்து பஜார்னு ஒன்று இருக்குது, அதாவது கடைகள். அந்த கடைகள் வந்து பலவித பொருள்கள் விற்பாங்களா, அதே போல் அந்த பொருள்கள் விற்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை விற்கிறாங்க இந்து மதத்தில். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டல் கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருப்பி நான் இங்கே வரேன், ஃபண்டமெண்டல் கருத்து வந்து நம்மளுக்கு நான் டியூவல்ன்றதால அது பெக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நான் டியூவலாகவே இருக்குது. நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். நீங்கள் அம்மா வந்து நான் டியூவல், ஒன்னஸ், எல்லாமே ஒன்று, ஏகம். அவங்க பெக்கிற ஒரு குழந்தையும் ஆயுர்வேதம் அப்படி ஏகத்தை கொண்டு, நேச்சர் தான் எல்லாமே சக்தி, அதை கொண்டு இருக்குது. பரதநாட்டியம் சிவனை நோக்கி டான்ஸு, ஒரு ஸ்டெப்பும் அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கி அதை சிம்பாலிக்கான புராண கதையிலேருந்து எடுத்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாடி ஆடி அதை ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி அதை சின்க்ரனைசேஷன் பண்ணி அதை வந்து ஒரு மந்திரத்தோட கனெக்ஷன் பண்ணுறது தான், ஒரு கீதத்தோட கனெக்ஷன் பண்ணுறது தான் பரதநாட்டியம். இப்படி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம், பரதநாட்டியம், கலாரி பையத்து ஒரு நேச்சர் கூட அந்த கற்றுக்கினது அந்த காலத்தில் நிறைய கேரளாவில் இருக்கிறவன், நம்ம ஊர்லேயும் நிறைய இருந்தது. எல்லாத்துலேயுமே அவன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிட்டி வச்சுருக்காங்க. ஒரு சண்டையிலேருந்து, ஒரு பாட்டிலேருந்து, ஒரு பாடல், கர்நாடிக் மியூசிக்லேருந்து, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் தாட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து ஏன்னா மாறுது பாருங்கள். இங்கே வந்து வெஸ்டர்ன் வந்து ஹாஹான்னு ஆடுறான், ஒரு பெண் இன்பத்துக்கும் ஆண் இன்பத்துக்கும் ஒரு சும்மா ஒரு தண்டமாக ஆடுறாங்க, அது பாட்டலாங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து கடவுளையே தாண்டி, கடவுள் பக்தி ஒண்டி தான் இருக்குது. இது இல்லை, இது தண்டம் தான். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. என்டர்டெயின்மெண்ட்லேயே ஓட்டின்னு கூடாது இல்லை காலம். என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு 5 மினிட், ஒரு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கணும் வாழ்க்கையில், ஒரு ரிலாக்ஸேஷன். பட் அது வந்து அதுவும் வந்து புரிஞ்சுக்கின்னு தான் ரிலாக்ஸ் பண்ணணும். அது கூட வந்து புரிதல் இருக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து நான் அனுபவிக்கல, அவன் அனுபவிக்கிறான் என் மூலியமா. நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஐ ஆம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஏகம் தான் என் உள்ள வந்து என் சாப்பாடை சாப்பிட்றான், நான் ருசிக்கும் போது அவன் ருசிக்கிறான். புரியுதாங்க? அவன் கூட நெருப்பாக தான் வந்து டைஜஷன் பவராக வந்து என் வயிற்றில் இருக்கும்போது அவன் தான் வந்து அது செரிக்க வைக்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் சொல்ல, பகவத்கீதையில் சொல்கிறார், வயிற்று உள்ள இருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவர் வந்து அங்கே வந்து நெருப்பாக உட்காந்து நிற்கிறாரு, அந்த டைஜஷன் பவராக. எல்லாமே அவர் தாங்க. அவர் உடம்புல ஒரு செல்லையே அவர் இருக்கிறாரு. அந்த ஃபீலிங் நீங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு பக்தின்றது வந்து போய் தேடி பக்தி வர தானாகவே. நீங்கள் பக்தி அது ஃபுல்லாகவே உங்கள் பாடி ஃபுல்லாகவே அவருது, ஒரு செல்லும் ஒரு தாட்ஸும் அவருது. அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ நல்ல ஒரு சமுதாயத்தை வந்து வாழ்ந்துருப்போம். இந்த கனெக்ஷன், இந்த புரிதலை வெட்டிட்டாங்கன்றேன் நான். நல்ல திங்கிங் தான் இப்போ திருப்பி வரோம், நல்ல ஆக்ஷன் இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ இருக்கிற திங்கிங்கு இந்தியாவில் டேஞ்சர், நான் வார்னிங் கொடுக்குறேன்.
இப்போ இருக்கிற திங்கிங் அது இல்லை. நம்ம வந்து அமெரிக்கா வந்து இந்துவா மாறி இருக்குது, நீங்கள் வேற மாதிரி மாறின்னு இருக்கிறோம். நம்ம வந்து கிறிஸ்துவ மதத்தில் போகிற மாதிரி ஒரு மைண்ட்லாம் வந்து ஒரு பிரெயின் வாஷ் ஆகின்னு வரும். அப்ராம் திங்கிங் வந்து நல்லது போல் காட்டி நீங்கள் சங்கி சொல்லி சும்மா விளாட்டுக்கு அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு காசு கொடுத்து ஒரு சில பேரை உட்கார வச்சு அவங்கள வந்து சங்கின்னு சொல்லிங்கன்னே இருங்க கமெண்ட்டில். அப்போ தான் அவங்க மைண்டு வந்து அன்கான்ஷியஸ் மைண்டை பிடிக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மைண்டை கேப்சர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது திங்கிங் தான் வந்து எல்லாமேன்ட்டு. கெட்ட திங்கிங்லேயே இருக்கிறதால அவங்களுக்கு திங்கிங்கை பற்றி அவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியுது. அந்த பைனரி திங்கிங், நான் வேற நீ வேற. எங்களை சொல்லிட்டாரு நாங்களாம் வந்து இது, நீங்களாம் வந்து கஃபீர். நோ, கஃபீர் கிடையாது. நாங்கள் கஃபீரே கிடையாது. நாங்கள் பேகன்ஸே கிடையாது. நாங்கள் கல்லை வேண்டலை. நான் தான் திருப்பி சொல்கிறேன். கல் வழியாக வந்து ஏகம் என்ற ஒரு தத்துவத்தை வேண்டுறோம்.